வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலுக்கு எப்பயும் செய்கிற மாதிரி ஒரே மாதிரி சாம்பார் செய்யாமல் சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிகள் போட்ட பச்சை மிளகாய் சாம்பார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார். இந்த சாம்பாருக்கு புளி கிடையாது, சாம்பார் பொடி கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு வெண்பொங்கலோடு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு கிச்சனில் போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ காய்கறி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சாம்பார் காய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொங்கல் ஸ்பெஷல் பொங்கலுங்கிறதுனால நீங்கள் 5 காய் 7 காய் அப்படி கணக்கு வச்சு கூட எடுப்பாங்க, உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய், அந்த மாதிரி காய்கறிகள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பருப்பு 1 கப் அளவு. இது ஒரு 6லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாம்பார். ஸோ 200 கிராம் கணக்குன்னு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காய்கறி எல்லாமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. வெதுப்பான தண்ணி ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட பருப்பு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு செய்யும் போது சாம்பார் இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் பருப்பு உங்களுக்கு வெந்துடும். ஸோ மூடி வச்சிடலாம். பருப்பு கொஞ்சம் ஊறட்டும். ரொம்ப சிம்பிளான சாம்பார், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு அரவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் பருப்பை வேக வச்சுடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போடுறேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். இது எப்பயும் பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு போடுறது தான் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் போட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிடுங்க. பருப்பு வேகட்டும். கொஞ்சம் நல்ல கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சின்னது பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். ஃபுல் ஃப்ளேமில் வேகிறத விட கொஞ்சம் சிம்மரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ பருப்பு வேகட்டும். 3/4 பதம் பருப்பு வெந்து வரும். அதாவது மலர்ந்து பருப்பு அப்படியே தட்டையாக அப்படி பூ மாதிரி மலர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு மலர்ந்து வரட்டும். அது ஊற வச்சதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த மாதிரி நமக்கு பருப்பு நல்லா மலர்ந்து வந்துடும். பாருங்கள், நான் பருப்பை ஒரு கரண்டியில் எடுத்து காட்டுறேன். ஸோ 3/4 பதம் பருப்பு வெந்துருச்சு. இப்போ காய்கறிகள் எல்லாம் இதோடையே சேர்த்து வேக வைக்கும் போது பருப்பு இன்னும் நல்லா முழு பதத்துக்கு வெந்துடும். இப்போ நான் எடுத்து வச்ச காய்கறிகள் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் அந்த பச்சை சுண்டைக்காவை மட்டும் இடிக்கல்லில் வச்சு தட்டிடுங்க. தட்டிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க. ஸோ காய்கறி எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ காய்கறி ஒரு பாதி அளவு வேகட்டும். இதுக்கு ரொம்ப மஸ்ட்டு சின்ன வெங்காயம். ஸோ ஒரு 100 கிராமாவது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய். காய் வேக ஆரம்பிச்சிருக்கு. துருவின தேங்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியோட அந்த தண்டு மஸ்ட்டு. அது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த காய் வேகும் போது அதுலேயும் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா அது வேகிறதுல போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 3/4 பதம் காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்க்குறோம். ஒரே ஒரு தக்காளி போட்டால் போகிறோம். இதுக்கு புளி கிடையாதுங்கிறதுனால அந்த தக்காளியோட மைல்டான ஒரு புளிப்பே அதுக்கு போதும். இந்த சாம்பாரே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம்.
பக்கத்திலே சாம்பாருக்கு தேங்காய் விழுது போட்ட அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சாம்பார். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். பக்கத்திலே நம்ம வந்து அதுக்குள்ளே இந்த சாம்பாருக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். தாளிப்பு எப்பயும் போல் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ அவ்வளோதான் தாளிப்பு. இப்போ ஃபுல் சிம்மரில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ தாளிப்பை உள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கமன்னு அருமையான பச்சை மிளகா சாம்பார். இந்த சாம்பார் பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சில பேர் வீட்டில் மிளகு பொங்கல் நம்ம எப்பயும் டிஃபனுக்கு செய்கிற பொங்கல் செய்வாங்க, அதுக்கும் இது நல்லாயிருக்கும். சில பேர் வீட்டில் வெறும் பால் பொங்கல், பால் மட்டும் போட்டு அப்படியே பொங்கல் பண்ணுவாங்க, அதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த பால் பொங்கல் தான், மிளகு பொங்கல் கிடையாது. ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கமன்னு அருமையான சாம்பார் ரெடி. ஸோ பொங்கல் அன்னைக்கு இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.